கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு, மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வசனத்தின் தலைப்பு என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம். அதாவது, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு சில வசனத்தை முன்வைத்து அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். வேதத்திலே அப்படிப்பட்ட வசனம் எல்லாம் காணப்படுகிறது. இப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வசனம் என்ன என்று நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம். அதாவது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், யோவான் அதிகாரம் 10 வசனம் 30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்பாக நாம் பார்த்த காரியங்களிலெல்லாம் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுள், யெகோவா தேவன்தான் கடவுள் என்பதை நாம் போன வீடியோ பதிவீட்டிலே அநேக வேத வசனத்தை மேற்கோள் காட்டி நாம் தியானித்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்பதையும் நாம் தியானித்தோம். இப்படி இருக்க, இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்னா, அதாவது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் பாருங்கள். அந்த ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷ் பைபிளில் ஒன் அப்படின்னு இருக்குது. அதாவது ONE ஒன் அப்படின்னு இருக்குது. அப்போ பிதாவும் இயேசுவும் ஒரு நபரா? அதாவது இயேசு கிறிஸ்து தான் கடவுளா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவும் பிதாவும் ஒருவர், எப்படி என்றால் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்போ ஒன்றாயிருக்கிறோம் என்றால் ஆங்கிலத்திலே ONE ஒன் அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யூதர்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது, யூதர்கள் கல்களை எடுத்து அடிக்க முன்வருகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள். என்ன குற்றம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவன் என்று அவர் சொன்னார் அப்படின்னு குற்றம் சுமத்துகிறார்கள். இப்போ பாருங்கள், இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யோவான் அதிகாரம் 10 வசனம் 33. யோவான் அதிகாரம் 10 வசனம் 33. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மேலே எப்படி குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால், யூதர்கள் தேவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதாக அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். பாருங்கள், இந்த வசனத்தை அநேக கிறிஸ்தவர்கள் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். யூதர்களும் அப்படி நினைத்தார்கள் என்றால், கிறிஸ்தவர்களும் அப்படி தான் நினைக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னார்னு. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் முழுவதும் அவர் அதிகமாக யாரை குறித்து சொன்னார் என்றால், பிதாவாகிய தேவனை குறித்து தான் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் முழுவதும் இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், தேவனுடைய குமாரன் என்று தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் தன்னை தேவன் என்று சொல்லவில்லை, ஆனால் தேவனுடைய குமாரன் என்று தான் சொன்னார். இப்போ பாருங்கள், இதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, அதே யோவான் அதிகாரம் 10 வசனம் 36 வாசிக்க கேட்போம். யோவான் அதிகாரம் 10 வசனம் 36. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று தான் சொல்லியிருக்காரு. ஆனால் யூதர்கள் எப்படி குற்றம் சுமத்துகிறார்கள்? உன்னை தேவன் என்று சொல்லி. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லவில்லை, தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அப்படியானால் ஏன் அவர்கள் யூதர்கள் தேவன் என்று சொல்லி அப்படின்னு இயேசு கிறிஸ்து மேலே யூதர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் அதிகாரம் 10 வசனம் 30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அந்த ஒன்றாயிருக்கிறோம்னா ஆங்கிலத்திலே ONE ஒன் அப்படின்னு இருக்கு. அப்போ பிதாவும் இயேசுவும் ஒரு நபர் என்று இன்றைக்கு உள்ள அநேக கிறிஸ்தவர்கள், அதாவது 80% கிறிஸ்தவர்கள் பிதாவும் இயேசுவும் ஒருவர், பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியும்
பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் எப்படி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு இந்த காரியத்தினுடைய விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவே இதே வேதத்திலே காண்பித்திருக்கிறார். நாம் இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவைகளை தேவன் வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், பாருங்கள், யோவான் அதிகாரம் 17 வசனம் 21, 22, 23. யோவான் அதிகாரம் 17 வசனம் 21, 22, 23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு சொன்னார் இல்லையா? அதே ஒரு அந்த 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 கான்செப்ட், அந்த விஷயத்தை விளக்கமாக அது எந்த காரணத்திற்காக நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அதனுடைய உண்மையான காரியம் என்ன, உண்மையான சத்தியம் என்ன என்பதை மிக அழகாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். யோவான் அதிகாரம் 17 வசனம் 21. யோவான் அதிகாரம் 17 வசனம் 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். பாருங்கள், அவர்கள் எல்லாரும்னா யார்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. இப்போ ஒன்றாயிருக்கவும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், அந்த ஒன்றாயிருக்குங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பாருங்கள் ஒன்றுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், அவர்கள் எல்லாரும்னா அவர்கள்னால் யாருன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன். அவராலே எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அப்போஸ்தலர்கள், பின்பற்றக்கூடியவர்கள், இன்றைக்கு பின்பற்றக்கூடியவர்கள் யாருன்னா சீசர்களாய் அழைக்கப்பட்ட நாம். அப்போ சீசர்களாய் அழைக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அப்போ அவர்கள் எல்லாரும் அப்படின்னா சீசர்களாய் அழைக்கப்பட்ட நாமும் ஒன்றாயிருக்கிறது போல. பாருங்கள், ஒன்றாயிருக்கவும் அப்படின்னா பிதா இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்து பிதாவிலும், அப்போ அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும்னா சீசர்களாய் அழைக்கப்பட்ட நாமும் 12 அப்போஸ்தலர்களும் இயேசுவும் ஒரு நபரா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக பேர் ஒன்றாயிருக்கவும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ள காரணத்தினால ஒரு நபர், இயேசுவும் பிதாவும் ஒரு நபர் என்று நினைக்கிறார்கள். அப்போ பாருங்கள், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் அப்படின்னா சீசர்களும் இயேசுவும், சீசர்களாக அழைக்கப்பட்ட நாமும் ஒரு நபரா? இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒரு நபரா? இல்லை. சிந்தித்து பாருங்கள். அப்போ எந்த காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து, எந்த அர்த்தத்தில், எந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னா, பாருங்கள், யோவான் அதிகாரம் 17 வசனம் 23. யோவான் அதிகாரம் 17 வசனம் 23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு. பாருங்கள், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி. அப்போ ஒருமைப்பாட்டை குறித்து சொல்கிறார். பாருங்கள், இப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமிக்கு அப்படியே நிறைவேற்றினவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை என்ன சிந்தையிலும் அவருடைய எண்ணத்திலும் அவருடைய செயலிலும் அப்படியே இந்த பூமிக்கு அவரை பிதாவை ஆகிய தேவனை போன்றே அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்பதை அப்படியே காண்பித்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும்னா சீசர்களும் இயேசுவும் ஒரு நபரா? இதே ஆங்கில பைபிளில் தான் ஒன்றாக இருக்கவும்ங்கிற வார்த்தையை ஒன்றுன்னு போட்டிருக்கு, ONE அப்படின்னு. அப்போ ஒரு நபரா? இல்லை. அப்போ ஒருமைப்பாட்டை குறித்து சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்டதான இந்த ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றொரு காரியத்திற்காக மிக விளக்கமாக ஒரு காரியத்தை குறித்து அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 5, 6, 7. 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 5, 6, 7.
பவுல் யார், அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனுக்கு அருள் 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 அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரன் தானே. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விலை செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விலை செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். பாருங்கள், பவுல் யார், அப்பொல்லோ யார்? இந்த பவுல் தான் எழுதுகிறாரு. 1 கொரிந்தியராக எழுதுகிறதே பவுல் தான். அப்போ பவுல் யார், அப்பொல்லோ யார்? ஒருத்தர் நடுறாரு, ஒருத்தர் நீர் பாய்ச்சுறார். ஆனாலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த ஒன்றாயிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஒன், ONE, ஒன் அப்படின்றது. அப்படின்னா பவுலும் அப்பொல்லோவும் ஒரு நபரா? சிந்தித்து பாருங்கள், நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ ஒரு நபர் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லவில்லை. ஒன்றாயிருக்கிறார்கள் என்றால் பவுலும் அப்பொல்லோவும் செய்யக்கூடிய வேலையிலே ஒரு மனதாக, ஏக மனதாக, ஏக சிந்தையாக ஒருமனப்பட்டு இருக்கிறார்கள். ஒரே நபர் என்று நாம் எடுத்துக்கொள்வது தவறு. பாருங்கள், அப்போ நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றால் ஒருமைப்பாட்டை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு என்பது தான் இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இன்னும் சில வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 19 வசனம் 5-6. மத்தேயு அதிகாரம் 19 வசனம் 5-6. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பாருங்கள், ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் எப்படி இருக்காங்கன்னா ஒன்றித்து இசைவாக இருக்கிறாங்க. அதாவது திருமணமான பிறகு தகப்பனையும் தாயும் விட்டு மனைவி புருஷனோடு இசைந்து இருக்க வேண்டும். அப்போ புருஷனும் மனைவியும் எப்படி இருக்காங்கன்னா ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அப்போ ஒரே மாம்சம்னா ஒரே நபராகவா? ஒரே நபர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை. அப்போ ஒரே ஐக்கியத்தோடு, ஒரே மனதோடு, தனித்தனி புருஷன் வேறு மனைவி வேறு, ஆனால் ஒரே சிந்தையாக, ஒரே ஐக்கியத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மத்தேயுவிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த புருஷன் மனைவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆவிக்குரிய பிரகாரமாக, அதாவது ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் மிக அழகாக எழுதுகிறார். எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 31. எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பாருங்கள், இந்த வசனத்தை அநேக பேர் வாசிக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு புருஷனையும் மனைவியும் குறித்து சொல்லுகிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பாருங்கள், அந்த அடுத்த வசனத்தில் சொல்கிறார். எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ ஸ்திரீ புருஷன், அதாவது மனைவி புருஷன் அப்படின்னு சொல்கிறது ஏதோ மாம்ச பிரகாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலை. எப்படி சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். அப்போ கிறிஸ்து யார் நமக்கு அப்படின்னா, பாருங்கள், ஒரு ஸ்திரீக்கு புருஷன் தலை. இதே 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு, அதாவது திருச்சபைக்கு யார் தலை? இயேசு கிறிஸ்து தான் தலை. அப்போ இயேசு கிறிஸ்து தலை, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு மணவாளன் என்கின்ற பெயரெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ திருச்சபைக்கு மணவாட்டி, அதாவது 1,44,000 பேர் என்றெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே எழுதப்பட்டுள்ளது. அப்போ ஸ்திரீயும், அதாவது திருச்சபையும் கிறிஸ்துவும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னா, அதாவது சீசர்களால் அழைக்கப்பட்ட திருச்சபையாரும் கிறிஸ்துவும் ஒரே மாம்சமாக இருப்பார்களா? ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்கிறார். ஒரு ஒருமைப்பாடு, ஒரே எண்ணம், ஒரே சிந்தையை குறித்து இங்கே
நம்முடைய வேதாகமம் பதிலளிக்கிறது. அப்போ இன்னும் சில கடைசியாக ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். பாருங்கள், கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 27, 28. கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 27, 28. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்களாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாருங்கள், அதாவது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள், அந்த ஒன்றாயிருக்கிறீர்கள்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பாருங்கள், ONE அப்படின்றது. அப்போனா ஒன்றாயிருக்கிறீர்கள் அப்படின்னா சீசர்களாய் அழைக்கப்பட்ட நாமும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு நபரா? நீங்களே பதில் கூறுங்கள். சீசர்களாய் அழைக்கப்பட்ட நாமும், அதாவது திருச்சபையும், இயேசு கிறிஸ்துவும் ஒரு நபரா? இல்லை. ஒன்றாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரே ஐக்கியத்தை குறித்து, ஒரே எண்ணத்தை குறித்து, ஒரே சிந்தையை குறித்து, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொன்னார் இல்லையா, அவர் நானும் பிதாவும் இயேசுவும் ஒரு நபர் என்கின்ற அர்த்தத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்கின்ற வசனத்தை மேற்கோள் காட்டி பிதாவும் இயேசுவும் ஒரு நபர் என்று நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அது தவறு. பிதாவாகிய தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. பிதாவாகிய யெகோவா தேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பைபிள் அநேக சத்திய காரியங்களை வெளிப்படுத்துகிறார் தேவன் வேதத்தின் மூலமாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவீட்டிலே நாம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தையும் வசனத்தினுடைய விளக்கத்தையும் நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.